Jannat from Jannat Wings. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆலு ரோல் எப்படி செய்யறத பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஆலு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சது தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ், தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காரத்துக்கு சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு பெப்பர், அப்புறம் டர்மரிக் பவுடர், சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லாவே நம்ம கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இந்த ஆலு ரோல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆலுவே பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு. இது பிரெட் க்ரம்ஸு. நான் ப்ரெட்டை நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இதோடு சேர்த்து நம்ம நல்லாவே கலக்கிக்கலாம். ஸோ ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறனாலவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆலு மிக்ஸ் வச்சுருக்கோம். சைடில் இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த குட்டி பவுலில் பார்த்திங்கன்னா மைதா மாவு பேஸ்ட் நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைதா மாவில் டிப் பண்ணி, ஸோ அந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்கு கூட வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதில் கூட நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஆலு ரோல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆலு ரோல் போட்ட உடனே நீங்கள் திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் டர்ன் பண்ணணும். உடனே டர்ன் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளோ கோல்டன் கலரில் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், ஆயிலெல்லாம் எதுவுமே இல்லாமல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜன்னத் விங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.